அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. சத்திய வசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகரிடத்திலே அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்தியவசன நிகழ்ச்சி என்பது திருமறை வசனத்தை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்கள் கடிதங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக அநேக நல்ல தொடர் செய்திகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். இன்றைக்கு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு திருமுறை உண்மையை நான் கண்டுகொண்டேன். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், இவைகளுக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் ஜெபத்தை குறித்து ஏராளமான போதனைகளை அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரின் சீஷனான அப்போஸ்தலனாகிய பவுலும் ஜெபத்தை குறித்து ஆழமாய் தன்னுடைய நிருபங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூட பரிசுத்தவானுடைய ஜெப தூப கலசங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை வருகிறது. ஆடுகள் பின்பாக சென்று கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் கண்டுபிடித்து அவனை ஆவினால் ஆட்கொண்டு அபிஷேகித்து அவனை உபத்திரத்தின் குகைகள் வழியாக நடத்தி அவனை வனாந்தரத்தின் பாதையிலே போதித்து அவனை இப்போது ராஜாவாக்கி விட்டார். இப்போது அவன் முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுகிற அந்த சூழ்நிலை. ஆகவே நன்றாக கேதுரு மரங்கள் மத்தியிலே உள்ள அந்த வீடுகளிலே வாசம் பண்ணின சங்கீதக்காரனுடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம் வருகிறது. நான் நன்றாக என் இல்லத்திலே வசித்து வருகிறேன், ஆனால் என்னை நடத்துகிற என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் மத்தியிலே இருக்கிறதே என்று சொல்லி விசனத்தோடு அவன் யோசிக்கிறான். அவனுடைய வாஞ்சை என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டி அல்லது தேவனுடைய அந்த திரையில் உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொரு இடமாக செல்லக்கூடாது. தாவீதின் நகரமாகிய தன்னுடைய நகரத்திலே அது நிரந்தரமாய் பெர்மனண்டாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். ஆகவே அந்த மனிதனுடைய வாஞ்சையை பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அந்த மனிதன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அழைத்து சொல்கிறார். பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்று சொன்ன உடனே நாத்தான் சொல்கிறார், நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்யும் என்று. ஆனால் இரவிலே நாத்தானோடு கர்த்தர் பேசுகிறார். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாது, அவனுடைய குமாரன் தான் ஆலயம் கட்டுவான் என்று சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். இது தாவீதின் வாழ்க்கையிலே அவன் பண்ணின ஜெபங்களுக்கு, அவனுடைய ஆர்வத்திற்கு, அவனுடைய விருப்பத்திற்கு எதிர்மறையாக இருந்தது. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு, விருப்பங்களுக்கு ஒருவேளை நோ அல்லது எதிர்மறையான பதிலை நான் செய்ய முடியாது அல்லது இதை நான் அனுமதிக்க முடியாது என்று சொல்வாரானால் நம்முடைய நிலை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் 3 விதமாக ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ஆம் என்பது ஒரு பதில், இல்லை என்பது ஒரு பதில், பொறுத்திரு என்பது இன்னொரு பதிலாக காணப்படுகிறது. எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பண்ணுகிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆம் என்று சொல்வதில்லை.
நாம் பண்ணுகிற எல்லா ஜெபங்களுக்கும் அவர் இல்லை என்று சொல்வதில்லை. நாம் பண்ணுகிற எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பொறுத்திரு என்று சொல்வதில்லை. அவர் ஞானமுள்ள தேவன். எந்தெந்த ஜெபங்களுக்கு என்னென்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவர் பதில் கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய முள் தன்னை விட்டு நீங்கும்படி அவன் பிரார்த்தித்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். உன் பலவீனத்திலே என் கிருபை தாங்கும் என்று சொன்னார். அந்த பதில் என்னவென்றால் அவனுடைய ஜெபத்திற்கு இல்லை என்கிற ஒரு பதிலாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய விருப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் எதிர்மறையாக பதில் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, முதலாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவனுடைய விருப்பம் என்ன? சாதாரண மனிதனான நான் ஒருவேளை கேது மரங்களான அலங்காரமான ஒரு வீட்டிலே தங்கியிருக்கிறேன். என் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி திரைகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். விருப்பம் என்பது வேறு, தேவ சித்தம் என்பது வேறு. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உண்மை இதுதான். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் என்பது நம்முடைய விருப்பங்களுக்கும் உயர்ந்த ஒரு காரியமாகும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே போதகராய் மாற வேண்டும் என்று ஆசித்தவன். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தபோது என்னை ஆண்டவர் ஒரு சுவிசேஷகனாக அழைத்தார். ஆகவே என்னுடைய விருப்பம் நான் போதகராக மாற வேண்டியது. ஆனால் தேவனுடைய சித்தம் நான் சுவிசேஷனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று அழைத்த போது அந்த தேவ சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இன்றைக்கு ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆகவே விருப்பங்கள் எல்லாம் தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தங்கள் சில சமயம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய கோத்திரத்திலே தன்னுடைய இனத்தாருக்குள்ளே ஒரு பெண்ணை எடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். ஆனால் அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கைகூட வைத்தார். சில சமயங்களிலே நம்முடைய விருப்பங்கள் தேவ சித்தமாக அது பூரணப்படுகிறது. பல சமயங்களிலே நம்முடைய விருப்பங்கள் தேவ சித்தத்துக்கு எதிர்மறையாக கூட மாறிவிட வாய்ப்புகள் உள்ளது. தாவீது தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினான். நாத்தான் ஜெபிக்கவில்லை, நாத்தான் தேவனிடத்தில் விசாரிக்கவில்லை, உம்முடைய விருப்பத்தின்படி செய்யும் என்றான். ஆனால் நாத்தான் இரவிலே சென்றபோது கர்த்தர் நாத்தான் மூலமாக தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்திய போது நாத்தான் தைரியமாய் வந்து தாவீதினிடத்திலே தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை அவன் வெளிப்படுத்தினான். அருமையானவர்களே, ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்டுகிற அந்த விருப்பமானது ஒரு நல்ல விருப்பமாகும். ஒரு சாதாரண விருப்பம் அல்ல, ஒரு நல்ல விருப்பமாகும். ஆண்டவருக்கென்று ஆலயம் கட்டுகிறது என்பது ஒரு கிருபையின் விருப்பமாகும். ஆண்டவருக்கென்று ஆலயம் கட்டுகிற அந்த நிலைப்பாடு என்பது ஒரு காட்லி டிசையர், அதாவது தெய்வீக விருப்பமாகும். தனக்கு வீடு கட்ட வேண்டும் என்பது உலக பிரகாரமான விருப்பம். ஆனால் இந்த மனிதனோ தனக்கல்ல, ஆண்டவருக்கென்று ஒரு நிரந்தரமாய் வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணினான். ஆகவே தான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல விருப்பம், இது கிருபையின் விருப்பம், அதே சமயத்திலே இது தெய்வீக விருப்பம். ஆனாலும் ஆண்டவர் இந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு எதிர்மறையான பதிலை தரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று தாவீதின் வாழ்விலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்துக்கு எதிர்மறையாக இன்னொன்றை வெளிப்படுத்திய போது, அதை அறிவித்த போது சங்கீதக்காரன் அதை எப்படி மனோபக்கத்தோடு ஏற்றுக்கொண்டான் என்பதை விளக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவருக்கென்று அவனுக்கு பெற்ற அந்த பதிலை அவன் எவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டான்? முதலாவதாக, அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய காட்ஸ் ப்ரொவிஷன், தேவன் அவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவனுக்கு சாதகமாக்கி எல்லா சௌகரியங்களையும் அவனுக்கு செய்து கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அங்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார் 8வது வாக்கியத்திலே, நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எல்லா இடத்திலும்
உன்னோடு இருந்து உன் சத்துருக்கை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இந்த வசனங்கள் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே என்னென்ன காரியம் செய்தார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கடந்த காலங்களிலே சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் செய்த அநேக சௌகரியமான சாதகமான அந்த ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொவிஷன் என்பதை செய்தார். சாதாரண ஆடுகளுக்கு பின்பாக சென்ற மனிதனை ஆண்டவர் அழைத்தார். அவனை அவனுடைய விரோதிகளின் கையிலிருந்து காப்பாற்றினார். அவனை எல்லா பெரியவர்களுக்கு மேலான ஒரு நாமத்தை கொடுத்தார். பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தார். சாதாரண சின்ன தாவீது இன்றைக்கு பெரிய ஒத்த நாமத்தை பெற்றார். உலகமெங்கும் எங்கு திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தை பரிமாறப்படும் போது, எங்கும் ஆண்டவருடைய வசனம் வாசிக்கும் போது, சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களை வாசிக்காமல் யாரும் ஆராதித்ததில்லை. நம்முடைய ஆராதனைகளிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை சொல்லி நாம் அழைக்கும் பொழுது தாவீதின் குமாரன் என்று அழைத்து அதை ஆண்டவராகிய இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்போது கூட வேதவசனம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் அவருக்கு செய்த ஒரு ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொவிஷன் என்ன? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுக்கிறார். என்ன ப்ராமிஸ் பாருங்கள். சங்கீதக்காரனுடைய விருப்பம் என்ன? நான் என் ஆண்டவருக்கு ஒரு நிரந்தர ஒரு வீட்டை கட்டுவேன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு வீடை கட்ட முடியாது, நீ எனக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட முடியாது, உன் சந்ததியில் பிறந்த உன் குமாரனே எனக்கு தேவாலயத்தை கட்டுவார் என்று சொன்னார். அது ஒரு எதிர்மறையான பதில்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்திருந்தால் முகத்தை தொங்க விட்டிருப்போம், அல்லது ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்திருப்போம், அல்லது பின்வாங்கி இருப்போம், அல்லது சோர்ந்து படுத்து புலம்பி இருப்போம், அல்லது தேவனுடைய காரியங்களிலே அல்லது உற்சாகமான காரியங்களில் ஈடுபடாதபடி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் வட்டத்திலிருந்து விலகி ஓடி இருப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ரொவிஷனை அவர் வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்கு நான் ஒரு தேவாலயம் கட்டுவேன் என்று. ஆனால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 11 பாருங்கள். அங்கு ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். சங்கீதக்காரனுடைய ஆவல் என்ன? கர்த்தருக்கு அவன் ஒரு நிரந்தர வீட்டை கட்ட விரும்பினான். அந்த வீடு தான் தேவனுடைய ஆலயம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் சங்கீதக்காரனை பார்த்து, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்றால், அவனுக்கு வீட்டை கட்டுவது என்றால் இவ்வுலகத்தில் உள்ள சாதாரண கட்டடங்களோ கேதுரு மரங்கள் அல்ல. அவனுக்கென்று ஆண்டவர் நித்திய வீட்டை கட்டுகிறார், அல்லது நித்தியத்திலே கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை இதுதான். என்ன வார்த்தை தெரியுமா? இதோ அநேக வாசஸ்தலங்களை நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொன்னார். அதே போலதான் சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். இது ஒரு விசித்திரமான வாக்குத்தத்தம். ஆகவே காட்ஸ் ப்ரொவிஷனை பற்றி சொன்னேன், காட்ஸ் ப்ராமிஸை பற்றி நான் சொன்னேன். அதே சமயத்தில் அங்கே ஆண்டவர் அவருக்கு சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அங்கே 16-17 பாருங்கள். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜ சனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இதனுடைய பொருள் என்ன? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் எதிர்மறையான பதிலை கொடுத்தாலும் 3 கொடுத்திருந்தார். காட்ஸ் ப்ரொவிஷன், அவனுடைய காரியங்களை சந்தித்தார். காட்ஸ் ப்ராமிஸ், அவனுக்கு வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தார். 3வது காட்ஸ் அங்கே தன்னுடைய பிளானை வெளிப்படுத்த, தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த. என்ன திட்டம் என்றால், உன் வீடு உன் ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிற்கும் என்றார். இது உண்மையாகவே கிறிஸ்துவின் வழியாக அது நிலைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம்.
ஆகவே கிறிஸ்து இயேசுவின் வழியாக இன்றைக்கு தாவீதின் சந்ததியானது வளர்ந்திருக்கிறது, நிலை கொண்டிருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். ஆகவே தான் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு எதிர்மறையான பதிலை கொடுக்கும்போது அவர் 3 தருகிறார். என்ன தருகிறார் என்றால், காட்ஸ் ப்ரொவிஷன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு காட்ஸ் ப்ராமிஸ் தருகிறார், நமக்கு வீட்டை கட்டுவேன் என்கிற ஒரு வாக்குத்தை தருகிறார். காட்ஸ் பிளான், அவர் நம்மை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எதிர்மறையான பதில்கள் வரும்போது சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள், பின்வாங்கி போகாமல் இருங்கள், கசந்து போகாதிருங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே உங்களை உருவ நடுத்தாது இருங்கள், அல்லது மனிதர்களோடு போராடாதிருங்கள், அல்லது தேவ சன்னிதானத்திலே ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற மக்களாக மாறிவிடாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய காட்ஸ் ப்ரொவிஷனை வைத்திருக்கிறார், காட்ஸ் பிளானை வைத்திருக்கிறார், காட்ஸ் ப்ராமிஸை வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் தனக்கு எதிர்மறையான பதிலை தனக்கு தந்தபோது அவனுடைய அர்ப்பணிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய அர்ப்பணிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். 2 சாமுவேலிலே 7ஆம் அதிகாரத்திலே அங்கே 8வது வாக்கியத்தை பாருங்கள். நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த சங்கீதக்காரனோடு சொல்கிற ஒரு காரியம் என்ன? அநேக காரியங்களை அவனோடு பேசுகிறார். பேசும் பொழுது முடித்த உடனே சங்கீதக்காரன் ஆண்டவர் கொடுத்த எதிர்மறையான பதிலுக்கு அவருடைய மாறுதரத்தை குறித்து சொல்கிறேன். 18வது வாக்கியம் 2 சாமுவேல் 7:18 பாருங்கள். அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை எதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்திற்கும் காலத்து செய்தியை மனுஷ முறைமையாக சொன்னீரே என்று சொன்னார். ஆகவே இதிலே சங்கீதக்காரன் தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே தாழ்மையின் அர்ப்பணிப்பு இந்த வசனத்திலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் 25வது வசனத்திலே பாருங்கள். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கு நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அதனுடைய பொருள் என்ன? தேவன் கொடுத்த எதிர்மறையான அந்த பதிலுக்கு ஆமேன் என்று சொல்லத்தக்கதாக அவன் சொல்கிறான், நீ சொன்னபடி செய்யும் என்று. ஆண்டவரின் தாயாகிய மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து தேவ திட்டத்தை சொன்னவுடனே மரியாள் கேட்கிறாள், இதோ உமது அடியாள் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்னாள். அதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். முதலாவது தாழ்மையாய் தன்னை அர்ப்பணிக்கிறார். இரண்டாவதாக அவர் தேவ சித்தத்துக்கு முழுமையாய் கொடுக்கிறதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே தான் அருமையான உள்ளே, இந்த அருமையான சங்கீதக்காரனை போல தேவ சித்தத்திற்கும் தேவ திட்டத்துக்கு நம்மை கையளிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பிரார்த்தனைக்கோ நம்முடைய பதில்களுக்கோ அல்லது நம்முடைய விருப்பங்களுக்கோ திட்டங்களுக்கோ நேர் எதிர்மறையான பதில்களை தரும் பொழுது முறுமுறுக்காதிருங்கள். உங்களை தாழ்த்தி தேவ சித்தம் ஒப்பு கொடுங்கள். அந்த சித்தத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், நீங்கள் எண்ணுவதற்கு மேலாக, நீங்கள் மதிப்பிடுகிற அந்த காரியத்துக்கு மேலாக, நீங்கள் திட்டமிடுவதற்கு மேலாக, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தேவன் வித்தியாசமான கோணங்களிலே வித்தியாசமான முறைகளிலே தேவன் ஆசீர்வதிப்பார். சாலமோனை கொண்டு மகிமையான ஆலயத்தை கட்டி மகிமைப்படுத்தி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தாரே, அந்த ஆண்டவருக்கு சங்கீதக்காரன் முன்பே நன்றி செலுத்துவனமாய் ஆலயத்துக்குரிய எல்லா பொருட்களையும் சவதரித்து கொடுத்ததை திருமறையில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் எதிர்மறையான பதிலை கொடுக்கும் பொழுது அதை குறித்து முறுமுறுக்காதிருங்கள். நீங்கள் தாழ்மையோடு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஜெபம் செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே,
இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீ தொடர்ந்து பேசும். ஆண்டவரின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அற்புதங்கள் அடையாளங்களை எங்களுக்கு செய்யும். மகத்துவமான காரியங்களை கட்டளையிடும். நாங்கள் பண்ணுகிற ஜெபங்களுக்கோ வேண்டுதலுக்கோ விருப்பங்களுக்கோ நேர் எதிர்மறையாக அநேக பதில்கள் வரும்போது அதை கண்டு கலங்காதபடி வேதனைப்படாதபடி அதற்கு அர்ப்பணிக்கவும், ஆண்டவரே அதற்கு ஆமேன் என்று சொல்லவும், அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த ப்ரொவிஷனுக்காக, வாக்குத்தத்தத்திற்காக, திட்டங்களுக்காக நன்றி சொல்கிறோம். செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.